அதிமுக பொதுச் செயலாளர் மிகப்பெரிய அறிக்கை கொடுத்துருக்காரு. தொடர்ந்து இந்த 3 ஆண்டுகளில் தமிழ்நாடு முழுவதும் மாவட்ட வாரியாக எத்தனை கொலைகள் நடைபெற்றிருக்கின்றன என்று சொல்லியிருக்கிறார். இதுக்கு பத்திரிகைகள், ஊடகங்கள் உங்களுக்கு நல்லா தெரியும். இது தொடர்ந்து இந்த 3 வருடங்களாக இதுவரை இல்லாத அளவிற்கு, எந்த ஒரு ஆட்சி காலத்திலும் இல்லாத அளவுக்கு மிக மோசமான சட்டம் ஒழுங்கு சூழ்நிலை நிலவி கொண்டிருக்கிறது. குறிப்பாக கஞ்சா, இந்த போதை மாத்திரைகள் இதெல்லாம் கட்டுக்கடங்காத அளவுக்கு சென்று கொண்டிருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. உங்களுக்கும் நல்லா தெரியும். நீங்கள் அதை சரியான முறையில் நடக்கின்ற பிரச்சனைகளை, விஷயங்களை மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்பதுதான் எங்களுடைய பொதுச்செயலாளர் கருத்தாக தொடர்ந்து வலியுறுத்திக் கொண்டிருக்கிறேன். அதே போல மின்கட்டண உயர்வு அதிமுக ஆட்சியில தான் உயர்ந்தது அப்படின்னு இப்ப திமுக குற்றம் சாட்டுறாங்க. அதுக்கு என்ன சார் சொல்றீங்க? உங்களுக்கே தெரியுமே எப்படிப்பட்ட பொய் இது. எங்க உயர்ந்து? அதிமுக உயர்த்தவே இல்லையே. ஒரே ஒரு வாட்டி எடப்பாடியார் உயர்த்தணும்னு பேசும்போது அன்றைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் ஷாக் அடிக்குதுன்னு சொன்னார். இன்னைக்கு என்ன அடிக்குது? கரண்ட் இல்லை, ஷாக் அடிக்கலையா? இல்லை விலை உயர்ந்திருக்குது, மக்கள் அதை கண்டுகொள்ளவில்லையா? மக்கள் எவ்வளவு பெரிய கோபத்தில் நம்ம விட்டு கொடுத்து தான் அதுக்கு காரணம் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் சும்மா கட்டுக்கதைங்க, ஏமாத்துற கதை. தொடர்ந்து இந்த ஆட்சியாளர்கள் இந்த 3 வருடங்களாக மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். அதன் ஒரு சாக்கு போக்கு தான் இந்த உதய மின் திட்டத்தை பற்றி இவர்கள் சொல்கின்ற விஷயம். அன்றைக்கு இவர்கள் எதிர்கட்சியாக இருந்தபோது ஒரு நிலைப்பாடு, இன்றைக்கு ஒரு ஆளுங்கட்சியாக வந்த பிறகு ஒரு நிலைப்பாடு என்பதுதான் யதார்த்தமான உண்மை என்று நாங்கள் கருதுகிறோம். ஓபிஎஸ் அதிமுக இணையத்துக்கு எந்த யாரிடமும் யாசகம் கேட்கல. ஒண்ணுமே இல்லை சார். இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை, பல பிரச்சனைகள், உயர்கல்வியில் சரியான முன்னேற்றம் இல்லை. எல்லா நிலைகளிலும் இந்த அரசாங்கம் தோல்வியடைந்த அரசாங்கமாக தான் இருக்குது சார். ஓபிஎஸ் நாங்கள் யாரிடமும் இணையறதுக்காக நாங்கள் யாசகம் கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு 2 லைன் 3 லைன் பேசிட்டு விரைவில் அதிமுக இணைப்பு உறுதின்னு சொல்லியிருக்காரு. இந்த முரண்பாடான பேச்சு அடுத்து நாங்ககிட்ட யாருக்கிட்டையும் பேசலன்னு சொன்னது, அவர் என்ன சொல்ல வர்றாரு? அவர் என்ன எதிர்பார்க்குறாரு? அவர் ஒன்றுமே எதிர்பார்க்கலங்க. அவர் ஒரு எல்லா நிலைகளிலும் அவருடைய நிலைப்பாட்டை இழந்து தோல்வி அடைந்து இன்றைக்கு நின்று கொண்டிருக்கிறார். அந்த அதிமுகவுடைய இரட்டை இலை சின்னத்தை எதிர்த்து எப்போது அந்த பலாப்பழத்தில் நின்றாரோ அன்றைக்கு அவருடைய அனைத்து தார்மீக உரையும் முழுமையாக இழந்து விட்டார். அதுக்கு முன்பாக அதிமுக அலுவலகத்தை உடைத்தது, அதன் பிறகு இரட்டலை முடக்குவதற்காக உயர்நீதிமன்றம், உச்சநீதிமன்றம் என பல்வேறு நீதிமன்றங்கள் நாடியது. இன்று எல்லா நிலைகளிலும் அவர் அதிமுக எதிர்ப்பு நிலையை எடுத்து தோல்வியடைந்து இன்றைக்கு நிராயுத பாணியாக தெருவில் நின்று கொண்டிருக்கிறார். இதுதான் யதார்த்தமான உண்மை. வி.கே. சசிகலா சுற்றுப்பயணம் அதிமுகவை பாதிக்குமா, இல்ல அதிமுக இணைப்புக்கு சாதகமா? இணைப்பு அதிமுக ஒண்ணுதான் சார். அதிமுக இரட்டை இலை, புரட்சி தமிழ் எடப்பாடியார் தலைமையில் இன்னைக்கு கட்சி, ஆபீஸ், அலுவலகம், மக்கள், தொண்டர்கள் என்று எடப்பாடியாரை தலைமையேற்று இன்றைக்கு இந்த இயக்கம் மிக சிறப்பான முறையில் நடந்து கொண்டிருக்கிறது. அதனால அது எந்தவித பிரச்சனையும் இல்லை. ஆம்ஸ்டாங் கொலை வழக்குல 3-4 கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. அவங்கள அந்தந்த கட்சிக்கு, அதாவது அதிமுக, திமுக, பாஜக, தமிழ் மாநில காங்கிரஸ், ஏன் இதுக்கு முன்னாலே அவங்க குற்ற பின்னணியில இருக்கிறவங்கன்றது கட்சி தலைமைக்கு தெரியாது? ஏன் இதுக்கு முன்னாடி நல்லா நீக்கல? இப்ப மட்டும் அந்த குற்ற பின்னணி இப்பதான் தெரிஞ்சதான் அந்த கட்சியினருக்கு கட்சியை விட்டு நீக்கிறாங்க. இது போன்ற பிரச்சனைகள் வரும்போது கட்சி தலைமை நடவடிக்கை எடுப்பது என்பது தொடர்ந்து நடைபெறுகிற விஷயம். இந்த விஷயத்திலேயே எங்க பொதுச் செயலாளர் அன்றைக்கு இரவு இந்த பிரச்சனை மறுநாள் காலையிலேயே முதல் நடவடிக்கையாக அந்த நபர் மீது நடவடிக்கை எடுத்திருக்கிறார். இன்றைக்கு பார்த்தோம்னால் ஊடகங்கள் தான் தொடர்ந்து திமுக ஆதரவுடன், குறிப்பாக பார்த்தீங்கன்னா திமுக நபர்கள் பேர் வரும்போது அதை சரியா சொல்ல மாட்டாங்க. ஆனா அதிமுக மற்ற கட்சிகளை பற்றியெல்லாம் இதை பெரிதுபடுத்தி சொல்றாங்க தான் நாங்கள் பார்க்கிறோம். ஊடகங்கள் தானே இந்த கேள்வியை பெருசா இருக்குது. ஊடகங்கள் மேல எப்பவுமே ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. இல்லை, இருக்கிற விஷயம் தாங்க. இப்போ இந்த 3 வருஷமா பாருங்க, 2016-21 இந்த ஊடகங்கள் எந்த அளவிற்கு, சமூக ஊடகங்களும் சரி அல்லது இன்றைக்கு சமூக ஊடகங்களில் செயல்பட்டு கொண்டிருக்கின்ற சமூக நோக்கர்களும் சரி எப்படி செயல்பட்டு கொண்டிருந்தார்கள். இப்போ இந்த கள்ளக்குறிச்சி சம்பவம்லாம் பார்த்தீங்கன்னா யாருமே பேசலையே. அன்றைக்கு பேசியவர்கள் சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் பெரிதுபடுத்தி பேசியவர்கள், அதே போல ஊடகங்கள்லாம் மெஜாரிட்டியாக அதை மூடி மறைக்கின்ற நிகழ்வு தான் நடந்து கொண்டிருக்கு. இப்போ இந்த ஆம்ஸ்டாங் படுகொலைக்கு பிறகுதான் இன்றைக்கு ஊடகங்கள் ஓரளவிற்கு அதை உண்மையான நிலைப்பாட்டை பல நிலையில் சொல்லிக் கொடுக்கிறது நாங்கள் பார்க்கிறோம். இந்த குற்றம் சொல்றது என்ற ஒரு விஷயம் கிடையாது. யதார்த்தமான எங்களுடைய பார்வையை நாங்கள் சொல்கிறோம். ஊடகங்களை குற்றம் சொல்லுது என்பது கிடையாது. எங்கள் பார்வை ஒரு விஷயம் இதுக்கு முன்னாடி எப்படி நடந்தது, இப்ப எப்படி நடந்து கொண்டிருக்கிறது என்பதை பற்றி தான் நாங்கள் குறிப்பிட்டு சொல்ல வருகிறோம். அதே போல ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு சிபிஐ விசாரணை கோர்றாங்க எல்லாருமே. சிபிஐ இது வரைக்கும் எடுத்த கேஸ் ஒண்ணு கூடயுமே முடிக்கலையா சார்? இதுக்கு மட்டும் எப்படி முடிச்சிடுவாங்க? சிபிஐ ஒரு தன்னாட்சி பெற்ற அமைப்பு. அப்படி தன்னாட்சி பெற்ற அமைப்பு ஒரு வேலை செய்யும் போது நடவடிக்கை சரியாக இருக்கும் கருதல் எந்த தவறும் கிடையாது. இன்றைக்கு இந்த மாநிலத்தில் நடந்திருக்கின்ற குற்றம், அதனால இன்றைக்கு பல்வேறு நபர்கள் மீது சந்தேகங்கள் இருக்கும்போது
அந்த குடும்பத்தை சார்ந்தவர்களும் அந்த கட்சியை சார்ந்தவர்களும் தமிழ்நாட்டு மக்களும் பல்வேறு சமூக அமைப்புகளும் கட்சிகளும் அப்படிப்பட்ட சிபிஐ விசாரணை தான் சரியாக இருக்கும் என்று கருதுகிறார்கள். அதுதான் சரியான முடிவாக இருக்கும் தான் நாங்கள் கருதுகிறோம். ஆம்ஸ்ட்ராங் மீது நடத்தப்பட்ட இந்த கொலைவெறி தாக்குதல், இந்த படுகொலை வந்து மற்ற தலித் தலைவர்களுக்கும் அவங்க தலித் முன்னோடிகளுக்கும் இது வந்து ஒரு விடுக்கப்பட்ட எச்சரிக்கையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சமூக நோக்கர்கள் சொல்றாங்க. அதேதான் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா திருமாவளவனுக்கு ஒரு எச்சரிக்கையாகவும் சீமானுக்கு விடுக்கப்பட்ட ஒரு எச்சரிக்கையாகவும் இது பார்க்கப்படுது அப்படின்னு சமூக வலைதளங்கள்ல இது குறித்து செய்திகள் வந்துட்டே இருக்கு. இது ஒட்டுமொத்தமாகவே வந்து இந்த திமுக ஆட்சியில வந்து தலித் தலைவர்களுக்கு பாதுகாப்பு இருக்குன்னு நீங்க எப்படி உணர்றீங்க, இல்லைன்னு உணர்றீங்களா? உங்களோட நிலைப்பாடு. நடந்திருக்க விஷயங்களை பார்க்கும்போது வேங்கைவேல் சமாச்சாரம் நடந்தது. உயர்நீதிமன்றமே கேள்வி கேட்டிருக்கு. ஒரு மலத்தை வந்து ஒரு குடிநீர் தொட்டியில கலந்துக்கப்பட்ட விஷயத்துல இதுவரை உங்களால் ஏன் யாரையும் கைது செய்யவில்லை என்று உயர்நீதிமன்றம் கேள்வி கேட்கிறது. ஒரு சின்ன உதாரணம். அது போல நிறைய விஷயங்கள் கடைசியாக நடந்திருக்க விஷயம் ஆம்ஸ்ட்ராங் கொலை. அதனால இந்த அரசாங்கம் இது போன்ற விஷயங்களில் கவனம் செலுத்தாமல் அவர்கள் இந்த ஆட்சியை தக்க வைக்க வேண்டும், மக்களை ஏமாற்ற வேண்டும், மீண்டும் தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக பல்வேறு நிலைப்பாடுகள் எடுக்கிறார்களே தவிர மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும், மக்களுக்கு தேவையான பணிகளை செய்ய வேண்டும் என்பதில் இது போன்ற தலைவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்ற நிலைகளில் அவருடைய நிலைப்பாடு சரியானதாக இல்லை. சட்டம் ஒழுங்கு முழுமையாக சீர்குலைந்திருக்கிறது. இன்றைக்கு என்னுடைய பொதுச் செயலாளர் அதை அறிக்கை மூலமாக தெள்ள தெளிவாக அனைத்து புள்ளி விவரங்களையும் சொல்லியிருக்கிறார். குரல் கொடுக்க வேண்டிய திருமாவளவன் அமைதியா இருக்காரு சார். அது திருமாவளவன் கேட்கணும் சார். திமுக அமைச்சரவையில இப்போ ஒரு மாற்றம் வரப்போகுது, நிகழப்போவதாவோ அதுல உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதல்வர் பதவி கொடுக்க போறதாவோ ஒரு பேச்சு அடிப்படுது. ஆமா, அது நடக்குது இல்ல, தெரிஞ்ச விஷயம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.